உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்துருச்சு, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா? நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நம்ம பட்ட கடனை நம்ம அடைப்போமா? நம்ம வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம், அது தீருமா? அது நிறைவேறுமா? நான் என்னுடைய குழந்தை குட்டிகளோட என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், அது முடியுமா? இது மாதிரி எத்தனையோ கேள்விகளோடு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னையும் சேர்த்தி இந்த கஷ்டத்திலிருந்து அந்த கடவுளாகப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லதை கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோட இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம். அப்போ இப்போ இது மீனராசி. இந்த மீனராசிக்கு பலன் பார்க்குறோம். அப்போ இந்த மீன ராசிக்கு இப்போ கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசியிலேயே இப்போ ராகு பகவான் இருக்கிறாங்க. அதை எடுத்து 2ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான் கண்ணியில், அதுக்கப்புறமாகப்பட்டது 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சூரிய பகவான், உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ இந்த மீன ராசிக்கு கிரக அடைவுகள் இது. அப்போ இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வை எப்பவுமே ராசிநாதன் யாரோ அந்த ராசிநாதன் அவர் மட்டும் கெட்டு போகக்கூடாது. இப்போ மீன ராசினா குரு பகவான் தான் ராசிநாதன். அப்போ அவர் மட்டும் கெட்டு போகக்கூடாது. அவர் கெட்டு போயிட்டார்னாவே கண்டிப்பாக நம்மளால இயங்க முடியாது. நம்ம எதையுமே பார்க்க போனால் எடுத்து செயலாற்ற முடியாது. அப்போ மீன ராசியுடைய அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியை பார்த்தார். அப்போ மீன ராசிக்கு ராசி அதிபதியாகப்பட்டது தன்னுடைய ராசியை பார்த்ததுனால மீன ராசிக்கும் அந்த பவர் வந்துருச்சு. அப்போ இந்த குருடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால அந்த மீன ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கை பார்ப்பீங்க. நீங்கள் எதற்கும் பயந்தவர்கள் அல்ல. ஆனால் சொல்லலாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட்டதாரியாக இருப்பீங்க, உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. ஆனால் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போவீங்களோ இல்லையோ, ஏமாளியா ஆவீங்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்க போனால் தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட பார்க்க போனால் அடிபறிஞ்சு போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களாகப்பட்டது ஜெயித்தே தீருவீர்கள். அப்போ அந்த மீனராசிக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானையும் குரு பார்த்துட்டார். அப்போ அந்த குரு பார்த்ததுனால, தனாதிபதியை குரு பார்த்ததுனால, எப்பவுமே குருவும் செவ்வாயும் பார்த்துட்டா குரு மங்கள யோகம். அப்போ குரு பகவான் ஆகப்பட்டது ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சாந்தி ஆயிரும். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது வலுப்பெற்று விடும். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது உங்களுக்கு தனாதிபதி, பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் பார்க்க போனால் அந்த பணத்தை மிச்சம் வைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். இப்போ மீன ராசிக்காரங்கள்
பணம் வரவு செலவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ அந்த பணத்தை தேடி நீங்கள் போனாலும் அந்த பணமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு தொழிலுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில், நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலை, இதில் பார்க்க போனால் பணங்கிறது ஈஸியாக வரும். அப்போ இது போக எங்களுக்கு இத்தனை நாள் பார்க்க போனால் வரலையே அப்படின்னு கேட்டால், இத்தனை நாள் பார்க்க போனால் குரு பகவான் ஆகப்பட்டது ராகுவனுடைய பிடியில் இருந்தார், அது போக வக்கரத்தில் இருந்தார். இப்போ அந்த வக்கரங்கிறது டிசம்பர் 31 அந்த குருவுக்கு தீரப்போகுது. அந்த ராகுவுடைய பிடியிலிருந்து ராகு மேனத்துக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அந்த குரு தனிப்பட்ட முறையிலிருந்து அந்த குருவின் பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூப்பராக நீங்கள் வாழ்வீங்க. சூப்பராக நீங்கள் நல்ல நிலைமைக்கு நீங்களாகப்பட்டது வாழ்ந்து சாதிச்சு சம்பாரித்து நல்ல பலனை அடையப் போகிறீர்கள். ரைட்டு. இதே மாதிரி பார்க்க போனால் இப்போ உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி. அப்போ அந்த 7.5 சனியினால நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறோம். இந்த 7.5 சனி எங்களை படாத பாடுபடுத்துது, எங்களுக்கு படாத கொடுமைகளை கொடுக்குது, துன்புறுத்துது இப்படிங்கிறது ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ படிப்பு, ஸ்கூலுக்கு போகக்கூடிய விஷயம், இல்லைன்னா காலேஜ் போகக்கூடிய விஷயம், ஒரு வேலைக்கு போகக்கூடிய விஷயம், ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயம், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது கூட இப்போ மீனராசிக்கு 7.5 சனினா 7.5 சனியில் இருக்கக்கூடிய, இல்லைன்னா கண்டக சனியில் இருக்கக்கூடிய, இல்லை அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் ஆணுக்கும் அதே விதி தான். அப்போ பார்க்க போனால் மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த சனியுடைய சம்பந்தம் இல்லாமல் திருமணம் செய்து வைப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் உங்கள் ஜென்மத்திலே ராகுவும் இருக்கிறார். அப்போ ராகு இருந்து என்ன பண்ணுவார்னா உங்களை குழப்பி விடுவார். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் நீங்களே ஆலோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுடைய ஆலோசனையை கேளுங்க, உங்களோட பெரியவங்களுடைய பேச்சை மதிங்க. இந்த மாதிரி சமயத்தில் அது மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிறதா நல்ல விஷயம். அது போக 7ஆம் இடம் என்பது கேது இருக்கிறாங்க. அப்போ அந்த கேதுங்கிறது என்ன, உங்களுடைய வாழ்க்கை ஸ்தானம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடம். நீங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த கேது வந்த நேரமாகப்பட்டது ஏதாவது ரூபத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இல்லாது பொல்லாது சொல்லி அந்த பிரச்சனைகளாகப்பட்டது உருவாகும். அப்போது 3ஆவது மனுஷன், வழியில் போயிட்டு இருக்கிறவன், தேவையில்லாதவங்க, தேவையில்லாத உறவுக்காரங்க பார்க்க போனால் நம்மளுடைய குடும்பத்தில் குழப்பத்தை பண்ணிடுவாங்க. அப்போ அந்த குழப்பத்தை பண்ணி குடும்பத்தை பிரித்து வச்சு குடும்பத்தை வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இந்த சமயத்தில் மீனராசிக்காரங்கள் யாரையுமே நம்பாதீங்க, யாருக்கும் உங்கள் குடும்பத்தில் இடம் கொடுக்காதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேர் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா கணவருக்கு கோபம் ஒன்று பேசும்போது மனைவி சைலண்ட் ஆயிடணும். அந்த சமயத்தில் எதுவுமே பேசக்கூடாது. அப்போ அவங்க ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் இப்படி பேசுனீங்களே, இது கரெக்டாக இருக்குதா, நீங்கள் இப்படி பேசக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரியும். அதே சமயத்தில் மனைவி பேசும்போது கண்டிப்பாக கணவர் சைலண்ட் ஆயிடணும். அப்போ பார்க்க போனால் மனைவி பார்க்க போனால் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது கணவன் ஆகப்பட்டது போய் பார்த்து, நீ இது மாதிரிலாம் பேசுன, இது கரெக்டா, இது தவறா, நீயே யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். அப்போ இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பிறந்தது பார்க்க போனால் பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், உத்திராட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இது பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாதன். அப்போ உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது இதுவரைக்கும் தெளிவில்லாமல் இருந்து உங்களுக்கு சங்கடம், சலிப்பு, குழப்பத்தை உருவாக்கினாரு. இந்த 7.5 சனிலையும் பாதிக்கப்படுத்தினாரு. அப்போ பார்க்க போனால் சில குழப்பத்தை எதிர்பார்த்துருப்பீங்க.
இப்போ தான் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த குருடைய அனுகிரகத்தில் இருக்கிறவங்க இப்போ தான் சுத்தமாக இருக்கிறாங்க. அந்த குருடைய பார்வை நல்லா இருக்குது. அந்த குருடைய பார்வை நல்லா இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது பெஸ்ட். இது போக உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் பகவானும் உங்களுடைய தனுசு ராசியில் இருக்கிறாங்க. அந்த தனுசு ராசியை குரு பார்க்குறாங்க. அப்போ படிப்பு நல்லா இருக்கும். ஒரு பட்டம் வாங்கலாம், ஹரியர்ஸ் எழுதலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா வெளிநாட்டுக்கு போகலாம். அப்போ படிப்பில் நீங்கள் இழந்த, நீங்கள் தவற விட்ட அந்த மிஸ்டேக்ஸை இப்போ வந்து பார்க்க போனால் கரெக்ட் பண்ணி அந்த படிப்பை நீங்கள் மேம்படுத்தி நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. உத்திராட்டாதி நட்சத்திரம்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து, நிறைய துன்பங்களை கொடுத்து உங்களை சோதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனி பகவானை கும்பிட்டு வாங்க, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க. அப்போ அந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்க்க போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதே வந்து பார்க்க போனால் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க 2ஆம் சுத்து 7.5 இது மாதிரி 3ஆம் சுத்து இது மாதிரி நடக்கிறவங்க வந்து எந்த ரூபத்திலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது, சோதனைகளும் வராது, தடைகளும் வராது. இதே அவங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 7.5 சனி பெரும்பாலும் பாதிக்காது. அப்போ 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அது இப்படி புரிஞ்சு நடந்துட்டாவே வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போக இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க. எனக்கு அந்த ஊக்கப்படுத்துறது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.